இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலங்கள் நல்கும் இதயமே இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலங்கள் நல்கும் இதயமே உம்மை தேடி அருள் நாடி வருகிறோம் துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம் உம்மை தேடி அருள் நாடி வருகிறோம் துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம் இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலங்கள் நல்கும் இதயமே எம்மை பாதுகாக்க அருகில் இருக்கிறாய் எம்மை காப்பாற்ற உள்வுரைகிறாய் எம்மை பாதுகாக்க அருகில் இருக்கிறாய் எம்மை காப்பாற்ற உள்வுரைகிறாய் நாளும் வழிகாட்ட முன்னடக்கிறாய் எங்கள் காவலாக பின்தொடர்கிறாய் எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும் எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும் எந்நாளும் எம்மே அரணாகிறாய் எந்நாளும் எம்மே அரணாகிறாய் இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலங்கள் நல்கும் இதயமே. அதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், கனிந்த அவருடைய செயல்களை ஒருபோதும் மறவாதே ஒருபோதும் மறவாதே என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்ம பாவம் செய்வதற்கு நல்லா கவனிக்கணும். நம்ம பாவம் செய்வதற்கு அடித்தளமாக இருப்பது இந்த ஒரு செயல்தான். அவர் செய்த நன்மைகளை மறப்பது நம் கண்களிலிருந்து மறைப்பது நாம் பாவம் செய்வதற்கு முதலாக அடித்தளமிடுகிறது. இயேசுவுக்கே புகழ். பக்கத்தில் எதையும் பார்க்காதீங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை பார்த்து கூக்குரல் இடுறாங்க, ஆண்டவரே எங்களை படைத்த கடவுளே, இங்க வந்து நாங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ பாடுகள் படுகிறோம், நாங்க 2 மடங்கு வேலை செய்கிறோம், எங்களுக்கு 1 ரூபா சாப்பாடு கூட கொடுக்கறதுக்கு இந்த அரசனுக்கு இரக்கம் இல்லை. அது மட்டும் இல்லை, எங்களுடைய ஆண் பிள்ளைகள் அனைத்தையும் இவன் எல்லாரையும் கொல்றான், எங்கள் மீது இரக்கமாயிரும். அந்த கூக்குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அந்த கூக்குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த செவிலியருடைய இதயத்தை தொடுகிறார். அங்கே இருக்கிற ஒரு சில ஆண் குழந்தைகளை அவர் பிறக்க வைக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த இரக்க செயல், ஒரு சில ஆண் குழந்தைகள் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. அதில் ஒருவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோசே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மோசேவை கூப்பிடுறாரு. எந்த அரசாங்கம் இஸ்ராயல் மக்களை அழித்ததோ அதே அரசவையில் இந்த மோசேவை ஆண்டவர் வளர வைக்கிறார். அவருக்கு தேவையான ஞானம், அறிவு, போருக்கு தேவையான எல்லா பயிற்சியும் அந்த அரசவையிலே ஆண்டவருக்கு கொடுக்கிறார். இதே மோசே திரும்பி இங்கிருந்து ஓடிடுறாரு. அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம். உங்கள் குழந்தைங்களை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, அப்பா கடைக்கு போயிட்டு வாப்பா. நான் ஏன் கடைக்கு போனோம்? அதான் பெரியவன் இருக்கிறான்ல, அவனை அனுப்பிவிடுங்க. நான் சின்ன பிள்ளை, என்னால் கடைக்கு போக முடியாது. அப்பா கொஞ்சம் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை திரும்பி
என்னால் முடியாதுப்பா, எனக்கு படிக்கிற வேலை இருக்குது, எப்போ பார்த்தாலும் என்னைக்கிட்டே வேலை சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த குழந்தை சொல்லுவோம். இன்னும் நம்ம ராசா இல்லை, தங்கம் இல்லை, என் பொண்ணு இல்லை, என் வயிறம் இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தைய ஏதோதோ பண்ணி கடைக்கு அனுப்பிடுவோம். முதலாக இந்த உலகத்தையே படைத்த தேவன் மனிதர்களை பாதுகாக்க ஒரு மனிதனிடம் கெஞ்சு கேட்கிறார். இயேசுவுக்கே புகழ். என்னங்க என் கை இருக்குதா இல்லையாங்க, வாய் இருக்குதா இல்லையா, சத்தமாக சொன்னாதான் என்னவா? சாப்பிட்டீங்களா? கையை உயர்த்தி ஆண்டவருக்காக இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்கிறார், என்னுடைய மக்களின் அழுக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகின்ற பாடுகள் என் கண்களுக்கு வெளிப்பட்டன, இதோ அவங்கள மீட்டெடுக்க நீ தான் போகணும்னு சொல்கிறாரு. மோசே சொல்கிறாரு, நான் யார் போகிறதுக்கு, அவங்க மீட்டெடுக்க நான் ஏன் போகணும், என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறாரு. 2வது முறை, அவர்கள் பட்ட பாடுகள் என் கண்களுக்கு அகப்பட்டன, உன்னை தான் நான் தேர்ந்தெடுக்க நீ தான் போகணும்னு சொல்கிறார். நான் போய் சொன்னேன்னா என்னை நம்ப மாட்டாங்க, என் பேர் நான் கேட்பாங்க. 2வது முறை மறுதளிக்கிறார், நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நான் என்று சொல், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் என்று சொல், அவர்களுக்கு புரியுன்னு சொல்கிறாரு. ஐயோ ஆண்டவரே, ஏன் என்னை பாடாப்படுத்துகிற, வேணாம், எனக்கு பேச தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு திரும்பி மறுதளிக்கிறார். 3ஆம் முறையாக ஆண்டவர் ஒரு மனிதனிடம் கெஞ்சு கேட்கிறார், நீ கவலைப்படாத, உனக்கு பதிலாக உன்னுடைய அண்ணன் இருக்கிறான் ஆரோன், அவன் பேசுவான், நீ போ. அன்புக்குரியவரை, எந்த தேவன், எந்த கடவுள் ஒரு மனிதனிடம் இறங்கி வந்து அழுகுறையாக ஒரு பிச்சை கேட்பதை போல எந்த தேவன் கேட்டிருக்கிறார்? நம் நற்கருணை ஆண்டவர். இதோ 3 கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவன், அந்த ஒரு தேவன் மட்டும்தான் இன்னைக்கு உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய துன்பம், உங்கள் துயரம், பாடுகள், வேதனை, வலி, அந்த கண்ணீர், அந்த அழுகை, இவை அனைத்தையும் அறியக்கூடிய தேவன். இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நீங்கள் யார்ட்டையும் எதையும் சொல்ல வேணாங்க, யார்ட்டையும் எதையும் புலம்பாதீங்க. நீங்கள் புலம்புனீங்கன்னா பாதி ஆசீர்வாதம் போயிடும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாதி ஆசீர்வாதம் போய்விடும். புலம்ப வேண்டிய நபர் ஒரே ஒரு நபர் தான், இந்த நற்கருணை ஆண்டவர் தான். அவர்கிட்ட சரணாகதியாக விழுங்கள், அவர்கிட்ட விழுந்து போராடி கேளுங்கள். உங்களுடைய வழி அவருக்கு மட்டும் தெரியட்டும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபித்தார். யார்கிட்ட பேசினாரு? தந்தை கடவுள்கிட்ட மட்டும்தான் பேசினார். பேதர்கிட்ட ஒப்பாரி வச்சாரா? இல்லை. யோவான்கிட்ட போய் ஒப்பாரி வச்சாரா? இல்லை. இல்லை யூதாஸ்கிட்ட போய் பேசினாரா? இல்லை. இரவு முழுவதும் அவர் பேசிய ஒரே கடவுள் யாவே இறைவன். அந்த நற்கருணை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கஷ்டம் வேறு யார்ட்டையும் சொன்னாலும் புரியாதுமா, என்கிட்ட வா, உனக்கு தேவையான ஆறுதல், உனக்கு தேவையான தேற்றல், உனக்கு தேவையான ஆவியின் அபிஷேகம் நான் மட்டும்தான் தருவேன், வேறு யாரும் தர முடியாது. இயேசுவுக்கே புகழ், சத்தமாக இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த இஸ்ராயேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொன்னதுக்கு எதிர்மாறாக செஞ்சாங்க. இங்கே இருந்து மோசே போறாரு, 10 அதிசயத்தை அற்புதத்தை அவருக்கு முன்னாடி நடத்துறாரு. செங்கடலை 2ஆக பிரிக்கிறார், அந்த உலர்ந்த தலையை நடக்க வைக்கிறார். அந்த மக்கள் சொல்றாங்க, அங்க படுகுழி இல்லை என்றா எங்களை அழைத்து வந்தீர், நாங்கள் அங்கே இருக்கும்போது பூண்டு சாப்பிட்டோமே, வெள்ளரிக்காய் சாப்பிட்டோமே, இங்கே வந்து எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையே. நன்றி மறந்த நிலை, நன்றி கெட்ட நிலை. அங்கே இருக்கும்போது அடி, உத, வலி, குழந்தைகளா சாவு, இவ்வளவே மறந்து போனார்கள். இவ்வளவு நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு செய்த அதிசயத்தை அற்புதத்தை அவர்கள் மறந்து போனார்கள். அவர் கண்களுக்கு மறைக்கப்பட்டன. அவங்க எதிர்பார்த்தது எங்களுக்கு வெள்ளரிக்காய் இல்லை, பூண்டு இல்லை, இங்கே நல்ல சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. ஆண்டவர் செய்த கனிவான செயல்களை ஒருபோதும் மறவாதே. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர், என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அவ்வளோ செஞ்சிருக்கிறார், அவ்வளோ ஆவியினால் நம்மளை அதிசயம் செய்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறத அவர் போட்ட பிச்சை, இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் அவர் போட்ட பிச்சை. அந்த தாழ்ச்சி நம்மிடம் இருக்கிறதா?
இல்லையே, இல்லையே. நம்ம சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் இல்லாமல் இருக்கிறாங்க, புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, புறந்தள்ளப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, அநியாயத்துக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட இருக்கிறத கொடுத்துருக்குறோமா? இல்லையே. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கை நிறைய எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார், உடல் சுகத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு குடும்பம் எங்கனாவது ரொம்ப ஏழ்மையாக இருக்கும், ரொம்ப ஏழ்மையாக இருக்கும், சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காது, அவ்வளோ கடனாக இருக்கும். ஆண்டவர் தொட்டு இருப்பார், ஆசீர்வதித்திருப்பார். அங்கே இருக்கிற ஒரு மகனை உயர்த்தியிருப்பார், இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பார். அவ்வளோ பணம் இருக்கும், அவ்வளோ காசு இருக்கும், மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். ஏன்? ஆண்டவர் செய்த அந்த நன்மைத்தனத்தை நாம் மறந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மனபாரம் சுமந்து அமைதி தருகிறாய், உடல் நோய் நீக்கி உள்ளம் நிறைகிறாய். மனபாரம் சுமந்து அமைதி தருகிறாய், உடல் நோய் நீக்கி உள்ளம் நிறைகிறாய். எங்கள் இயலாமை பொறுத்து அருகிறாய், எங்கள் இயக்கமாகி இயங்கச் செய்கிறாய். எங்கள் வாழ்வின் மையம் நீயே, நீங்காத சொந்தம் நீயே. எங்கள் வாழ்வின் மையம் நீயே, நீங்காத சொந்தம் நீயே. என் வாழ்வின் நிறைவே நீர்தானையா, என் வாழ்வின் நிறைவே நீர்தானையா. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே. உம்மை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உம்மை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 10 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் திரும்பி வந்து
தாங்கள் செய்த யாவற்றையும் இயேசுவிடம் எடுத்து கூறினார்கள். அவர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு அவர் தனித்திருப்பதற்காக பெத்சாய்தா என்னும் ஊருக்கு சென்றார். அதை அறிந்து திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்களை அவர் வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக்க வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன. நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகளில் நிரப்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெருமகிழ்வோடு ஆண்டவரின் திருப்பெயரால், நற்கருணை ஆண்டவரின் திருப்பெயரால் ஒன்று கூடி வந்து நற்கருணை ஆண்டவரை, நம் ஆண்டவர் கிறிஸ்துவில் தம்மை வெளிப்படுத்திய நம் தந்தையாம் கடவுளை, தூய ஆவியாராம் கடவுளை வணங்கி மகிழும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவரின் திருநாளை கொண்டாட பெரும் திரளாய் கூடி வந்திருக்கிறவங்களை பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது, மனம் நிறைந்திருக்கிறது. நற்கருணை ஆண்டவரில் தன்னை வெளிப்படுத்தி அந்த கடவுளை நாம் நம்பியிருக்கிறோம் என்பதற்கான பெரும் சான்று இந்த கூடுகை என்றே நான் உணர்கிறேன். நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளுமே நாம் கொண்டாடுகிறோம், ஒவ்வொரு திருப்பலியிலும் கொண்டாடுகிறோம் என்றாலும் கூட வருடத்தில் ஒரு நாள் அந்த நற்கருணை ஆண்டவரை வளமாக எடுத்து வந்து நம் வீதிகளில் வளமாக அவரை நடக்கச் செய்து இவரையே எங்கள் கடவுளாக கொண்டிருக்கிறோம் என்பதை உலகுக்கு காட்டவும், இவ்வுலக மாந்தர் அனைவரின் நிலையை காணும் ஆண்டவரே என்று அவரிடம் மன்றாடவும் இந்த நற்கருணை திருநாளை நாம் பவனியோடு கொண்டாடுகிறோம் என்றே உணர்கிறேன். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்நற்கருணையே நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்க்கிறது. திருமுழுக்கு வழியாக கடவுளுடைய பிள்ளைகளாக்கப்பட்ட நாம், தூய ஆவியாரின் அருள் வரங்களால் அவரது பிள்ளைகளாக்கப்பட்ட நாம், ஒவ்வொரு நாளும் நாம் பங்கெடுக்கும் நற்கருணை திருவிருந்து வழியாகவே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகிறோம், ஒரு புதிய மானுட சமுதாயமாகிறோம். அந்த நற்கருணை திருவிருந்து தரக்கூடிய அந்த புதிய உறவிலேயே அந்த கடவுள் நம்மை எந்நாளும் வளர்த்தெடுக்கிறார், வாழச் செய்கிறார் என்பதை நாம் உணர்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளர்கள் மக்களுக்கு கொடைகளை கொடுக்கிறார்கள், அருள் வரங்களை கொடுக்கிறார்கள். அவர்கள் வேண்டுகிற மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து கொடைகளாக அவற்றையெல்லாம் கொடுக்கிறார்கள் என்று சமயங்கள் பேசுகிற போது, மதங்கள் போதிக்கிற போது, கிறிஸ்தவ சமயம் கடவுள் தம்மையே கொடுத்தார் என்று நமக்கு சொல்லுகிறது. தம்மையே கொடுத்த அந்த கடவுள் தம் உடலை நமக்கு உணவாக கொடுத்தார்,
தம் இரத்தத்தை நாம் குடிக்கும் பானமாக கொடுத்தார் என்று தம்மையே நமக்கு உணவாக்கி நம்மை வாழச் செய்கிற கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் உணர இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பிற சமயங்களுக்கும் கிறிஸ்தவ சமயத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசம் வேறுபாடு இருக்குமானால் அது இதுவாகவே இருக்க முடியும். எல்லா சமயங்களும் கடவுளை அடைவதற்கான பாதையை காட்டி நிற்கிற போது கிறிஸ்தவ சமயம் மட்டுமே நீ பாதை தேட தேவையில்லை, கடவுள் உன்னை தேடி வந்தார் என்று சொல்லுகிறது. கடவுள் உன்னை தேடி வந்தார், அந்த வார்த்தை மனு உருவானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார், உங்களில் ஒருவராக உங்களைப் போலவே அந்த கடவுளும் இருக்கிறார் என்று நமக்கு சொல்லுவதே நமது கிறிஸ்தவ நம்பிக்கை. பிரியமானவர்களே, அதை இன்னும் ஆழமாக நாம் உணர்கிற தருணம்தான் இந்த நற்கருணை திருநாள், நற்கருணை கொண்டாட்டம் என்று நான் உணர்கிறேன். நாம் நம்பியிருக்கிற அந்த மூவொரு கடவுளின் பெயரே அந்த கடவுள் எத்தனை தூரம் நமக்குரியவராக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார், நமக்கு எல்லாவுமாக இருக்கிறார் என்பதை நாம் உணரச் செய்யும். விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். நமது பவனியின் போதும் கூட தந்தை மரிய பிரகாசம் அவர்கள் அதை சுட்டி காட்டினார்கள். மோசேக்கு கடவுள் தனது பெயரை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே, இருக்கின்ற கடவுளாக, அருளோடும் வல்லமையோடும் இருக்கின்ற கடவுளாக, என்னாலும் வாழுகின்ற கடவுளாக, நமக்கு எல்லாவுமாக இருக்கிற கடவுளாக, இஸ்ராயேல் மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுளாக, அவர்களை பாலும் தேனும் பொழியக்கூடிய சொந்த பூமிக்கு, சொந்த நாட்டுக்கு, சொந்த நில உடைமைக்கு அழைத்து செல்லக்கூடிய கடவுளாக அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த கடவுள் இருக்கின்றவராக இருக்கின்றவர், இருந்தவர் அல்ல, இருக்க போகிறவர் அல்ல, எந்நாளும் எல்லா காலமும் இருக்கின்றவராக தன்னை அடையாளப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 22, 23வது இறைவார்த்தைகளில் வாசிக்கிறோம். இப்படி இருக்கின்றவராக இருக்கின்ற கடவுள் எங்கோ வானமண்டலங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிற கடவுள் அல்ல, நமது கண்களுக்கு மறைக்கப்பட்ட கடவுள் அல்ல, மாறாக அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிற மத்தேயு நற்செய்தியாளர் எசையா இறைவாக்கினர்களின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி சொல்வார். இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். கடவுள் எங்கோ இருக்கிறவர் அல்ல, எப்படியோ இருக்கிறவர் அல்ல, மாறாக அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறவர். அவரது பெயரே இம்மானுவேல், அவரது பெயரே நம்மோடு இருக்கிறவர் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அதேபோல் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். இயேசு தம் சீடர்களுக்கு ஒரு வாக்குறுதியாக கொடுப்பார். தூய ஆவியாரை அனுப்புவதற்கான வாக்குறுதி இப்படி சொல்லுவார்: உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார், அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்று நாம் சொல்ல வாசிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த கடவுள் இருக்கின்றவராக இருக்கின்ற கடவுள், நம்மோடு இருக்கின்ற கடவுள் யாராக இருக்கிறார்? துணையாளராக இருக்கிறார். ஆங்கிலத்தில் நல்ல மொழிபெயர்ப்பு இஸ் அ ஹெல்பர் என்றே விவிலியம் சொல்லுகிறது. உதவியாளர், துணையாளர், நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களோடு பயணிக்கிறவர், உங்களுக்கு ஒத்தாசையாக துணையாக இருக்கிறவர், உங்களுக்கு எல்லாவுமாக இருக்கிறவர் என்று நமக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆக இவரைத்தான், இந்த மூவொரு கடவுளைத்தான் நாம் கொண்டிருக்கிறோம், அவரை வணங்கி மகிழ்கிறோம், அவரை நம்பி இருக்கிறோம். அந்த மூவொரு கடவுளது அருளால் ஆசையால் நாம் வாழ்ந்து வருகிறோம். பிரியமானவர்களே, ஆக இந்த நாளில் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய சிந்தனைகளா 3 சிந்தனைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். முதலாவது, இந்த நற்கருணை திருப்பிரசன்னமே அந்த கடவுள் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். ஆக அவர் பெயர் மட்டும் கடவுள் நம்மோடு என்பதல்ல, அவர் நம்மோட எந்நாளும் இருக்கிறார் என்பதற்கான ஒரு நிலைத்த, அழிந்து போகாத, எல்லா காலத்திற்குமான அடையாளம் இந்த நற்கருணை என்று. பழைய ஏற்பாட்டு காலத்து மக்களுக்கு, இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுளது உடனிருப்பின் அடையாளமாக ஒரு சில பொருட்களும் ஒரு சில அடையாள காட்சிகளும் கொடுக்கப்பட்டன. இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த இயேசு ஆண்டவரே கடவுளது உடனிருப்பின் நிலையான அடையாளமாக நம்மோடு இருக்கிறார் என்பதே இந்த நற்கருணை என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்து மக்களுக்கு
அவர்கள் செங்கடலை கடப்பதற்கு முன்னும் செங்கடலை கடப்பதற்கு பின்னும் அவர்கள் வழிநடந்த காலமெல்லாம் அவர்களுக்கு துணையாக இருந்த அந்த கடவுள் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார், அல்லது கடவுள் தங்களோடு இருக்கிறார் என்பதை எப்படி அவர்கள் கண்டுகொண்டார்கள் என்பதை சொல்லக்கூடிய இறைவார்த்தை பகுதியாக பார்க்கிறோம். விடுதலை பயண நூல் 13ஆம் அதிகாரம் 21-22 இறைவார்த்தைகளில், ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாலை நிலத்தில், அந்த கொடுமையான வெயில் மிகுந்த அந்த பாலை நிலத்தில் பகல் நேரத்தில் வழிநடத்த அந்த கடவுள் அந்த வெயிலின் வெம்மையை குறைக்கும் மேகத்தூணாக அவர்களோடு நடந்தார். அதே மேகத்தூண் இரவு நேரத்தில் எப்படி மாறிப்போகிறது? ஒரு நெருப்பு தூணாக, அந்த பாலை நில இருளில் அவர்களை வழிநடத்தக்கூடிய நெருப்பு தூணாக அது ஒளிர்ந்தது. எப்போதும் கடவுள் அவர்களோடு இருந்தார், அவர்களோடு வழி நடந்தார். விடுதலையை நோக்கி, வாழ்வை நோக்கி, சொந்த பூமியை நோக்கி அந்த கடவுள் தாமே அவர்களை வழி நடத்தினார் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். பின்னாளில் அவர்கள் தங்களுக்கென்று ஓர் உடன்படிக்கை பேழையை செய்து கொண்டார்கள். கடவுளது உடனிருப்பின் அடையாளமாக கடவுள் கொடுத்த 10 கட்டளைகள் அடங்கிய 2 கற்பலகைகளையும் உள்ளடக்கிய அந்த பேழை ஒன்றை கடவுள் குடியிருக்கிற இடம் என்று அவர்கள் நினைத்தார். எங்கு போனாலும் அந்த பாலினத்தில் இங்கும் அங்குமாக அவர்கள் அலைந்து திரிந்த காலமெல்லாம் அதை தூக்கியே சென்றார்கள். 4 பேர் அதை தூக்கியே சென்றார்கள். அவர்கள் எதிரிகளோடு போரிடுகிற போதும் கூட அதை தூக்கி சென்று போர்க்களத்தில் வைத்து போரிட்டார்கள் என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். கடவுள் எங்களோடு இருந்தால், எங்கள் யாவே கடவுள் எங்களோடு வழி நடந்தால் எங்களுக்கு வெற்றி, எதிரிகள் மீதும் எங்களுக்கு வெற்றி கொடுப்பது அந்த கடவுளின் பிரசன்னமே என்று அந்த மக்கள் உணர்ந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 3ஆவதாக விடுதலை பயண நூல் 33ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தில் நாம் சந்திப்பு கூடாரம் என்று அவர்கள் தங்களுக்கு அமைத்து கொண்டிருந்தார். பாலை நிலத்தில் இங்கும் அங்குமாக போகிற போதெல்லாம் பாளையம் அடித்து குடியிருந்த காலங்களில் தங்களுக்கென்று ஒரு கூடாரம் அமைத்தது போல கடவுளுக்கென்று ஒரு கூடாரம் அமைத்து, கடவுள் குடியிருக்கிற கோயில் என்று ஒன்றை அமைத்து, கூடாரமாக அமைத்து, அந்த கூடாரத்துக்கு சந்திப்பு கூடாரம் என்று பெயர் வைத்தார். நாம் எப்படி வீடுகள் கட்டி வீடுகளுக்கு மத்தியில் கடவுளுக்கென்று ஒரு ஆலயம் என்று அமைக்கிறோமோ, அதுபோல தாங்கள் குடியிருக்கிற தங்கள் கூடாரங்களுக்கு மத்தியில் கடவுளின் கூடாரம், அது சந்திப்பு கூடாரம், கடவுளை நாங்கள் காணுகிற இடம். குறிப்பாக மோசே ஒரு நண்பர் பேசுவது போல அந்த கடவுளோடு பேசி உரையாடுகிற இடம் அந்த சந்திப்பு கூடாரம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அடையாளங்கள் எல்லாம் காலத்தால் கரைந்து போயின, மாறிப்போயின. என்றும் எல்லா காலத்திற்கும் நிலையான கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் என்னாலும் உயிருள்ள கடவுளாக இருக்கிறார், வாழ்வு தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அதை நிறையான வாழ்வாக, நிலையான வாழ்வாக நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய அருளின் அடையாளமாக இந்த நற்கருணை அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். 2ஆவதாக அந்த கடவுள் நம்மீது பாராட்டக்கூடிய அந்த மிகுதியான அறிவெல்லாம் கடந்த, அறிவு எல்லைக்கு உட்படாத, அவ்வளவு எளிதாக அறிந்து புரிந்து கொள்ள முடியாத அந்த பேரன்பின் நிலைத்த அடையாளமாக இந்த நற்கருணை எப்போதுமே இருக்கிறது என்று நாம் உணர முடியும். எசேயா இறைவாக்கு நூல் 49ஆம் அதிகாரம் 15-16வது இறைவார்த்தைகள் வாசிக்கிறோம். நமக்கு மிக பரிச்சயமான பழகி போன இறைவார்த்தை. கடவுள் கேட்பாரே, எசையா வழியா பால் குடிக்கும் தன் குழந்தையை தாய் மறந்து போவாளோ? அப்படியே அந்த தாய் உன்னை மறந்து போனாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். எனது புறங்கையில் அல்ல, என் உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன். எப்போதும் எனது பார்வையில் நீ இருக்கிறாய் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். தன் இரத்தத்தையே நமக்கு பாலாக ஊட்டி வளர்த்த அந்த தாயின் அந்த பேரன்பையும் தாண்டி நிற்கக்கூடிய அந்த பேரன்பு நம்மீது அந்த கடவுள் காட்டுகிறார். அந்த அன்புக்கு அடையாளம் இந்த நற்கருணை. ஒரு தாய் தன் இரத்தத்தை பாலாக நமக்கு ஊட்டி வளர்ப்பது போலவே அந்த கடவுளும் தன் உடலை நமக்கு உணவாக, தன் இரத்தத்தை நாம் குடிக்கும் பானமாக கொடுத்து நம்மை வளர்த்தெடுக்கிறார், வாழ வைக்கிறார் என்று நாம் நம்புகிற ஒரு அடையாளமே இந்த நற்கருணை என்று பார்க்கிறோம். எபேசியர்கள் திருமுகம் 3ஆம் அதிகாரம்
18-19 இறைவார்த்தைகளில் பவுலடியார் சொல்லுவார், இந்த நற்கருணை மேன்மையை உணர்ந்தவர் அவர் சொல்லுவார், இந்த கடவுள் நம்மீது பாராட்டக்கூடிய அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னவென்று உங்களால் அறிந்து கொள்ள முடியுமா? அறிவு கெட்டாத இந்த இறையன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக என்று நமக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். இந்த பேரன்பு நமக்கு விளங்காதது, அறிவால் உய்த்துணர முடியாதது. எரேமியாவின் வார்த்தைகளில் முடிவில்லா அன்பாக இருக்கிறது. தாய் அன்பை காட்டிலும் மேலான அன்பு என்று அந்த எஸ்ஐயா சொல்லுவார். அந்த கடவுளது அன்புக்கான நிலைத்த சான்று இந்த நற்கருணை பிரியமானவர்களே. மூன்றாவது மிக முக்கியமானதாக நான் கருதக்கூடியது, இந்த நற்கருணை திருவிருந்து பங்கு கோயில் என்றால் கை நீட்டி வாங்குகிறோம், வேளாங்கண்ணி என்றால் நாக்கில் வாங்குகிறோம் என்பதோடு மறைந்து நாம் மறந்து போகிற ஒரு அருள் அடையாளமாகவே இன்று இருந்து போனது. இயேசு தம் சீடர்களுக்கு கொடுத்த ஒற்றை கட்டளை என்று திரு அவை போதிக்கும். மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை, த சிங்கிள் மேண்டேட், த ஒன்லி மேண்டேட் என்று திரு அவை நமக்கு அறிவுறுத்துகிறது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. என்னை பொறுத்தவரை இயேசு 3 கட்டளைகளை அப்படி கொடுத்தார். அது முதலாவது கட்டளை இப்போது நாம் சொன்ன அந்த வார்த்தைகள், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரண்டாவது கட்டளை லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை, இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை நினைவாக செய்யுங்கள் என்றார். இதை நினைவாக செய்யுங்கள் என்றார். தன்னை உடைத்து அவர்களுக்கு உணவாக கொடுத்த அந்த நிகழ்வை அவர் நினைவாக செய்ய சொன்னார். இது திரு அவைக்கு கடவுள் கொடுத்த இரண்டாவது அழுத்தமான கட்டளை என்று உணர்வேன். மூன்றாவது கட்டளையாக நான் பார்ப்பது இன்றைய நற்செய்தியில் தந்தை அவர்கள் வாசிக்க கேட்ட அந்த இறைவாக்கு பகுதி, லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. சீடர்களை பார்த்தே சொல்லுவார், மக்கள் பசியோடு இருக்கிறார்கள். நெடிய நேரம் கடவுளது வார்த்தையை கேட்பதற்காக இயேசுவின் பின்னால் சென்றவர்கள் சோர்ந்து போனார். அவர்களுக்கு உணவளிக்க விரும்புகிறார் இயேசு. சீடர்கள் எப்போதுமே அதிபுத்திசாலிகள். இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார், அருகாமையில் இருக்கிற ஊர்களுக்கு சென்று அவர்களை உணவு தேடிக்கொள்ள சொல்லுங்கள், தங்குவதற்கு இடம் தேடிக்கொள்ள சொல்லுங்கள். இயேசு சொல்லுகிறார் சீடர்களை பார்த்து, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். என்னை பொறுத்தவரை இதுவும் கூட கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒற்றை கட்டளையை சார்ந்ததே. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்பதும், இதைய நினைவாக செய்யுங்கள் என்பதும், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்பதும் என்னை பொறுத்தவரை ஒன்றே ஒற்றை கட்டளையே. அதுவையே நாம் ஏற்றிருக்கிறோம், அதன்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று உணர்கிறோம். நான் உணர்வேன், இந்த உலகத்தில் கடைசி மனிதன் சமூக ஏற்றத்தாழ்வுகளால் பாதிக்கப்படுகிறவரை, இந்த உலகில் கடைசி மனிதன் பசிக்காக ஏங்குகிற நாள் வரை இந்த நற்கருணை என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவால், நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறு. ஏனெனில் கடவுள் எல்லோரையும் பராமரிக்கிறார். வானத்து பறவைகளையும் பராமரிக்கிற கடவுள், வயல்வெளி மலர்களையும் பராமரித்து காக்கிற கடவுள், இவ்வுலகமாந்தர் அனைவரையும் பராமரித்து காக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் பிரியமானவர்கள். இன்றும் கூட இவ்வுலகத்து மாந்தர்களுள் 800 கோடி பேர் இருக்கிறார்கள் என்றால் 400 கோடி பேருக்கு மேலான மக்கள் அன்றாட உணவுக்கே அங்கலாய்க்கிற ஒரு நிலை இருக்குமானால், அந்த சமத்துவ நிலையை நாம் அடையவில்லை என்றால், அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்றால், ஒருவரிடம் செல்வம் குவிந்திருக்கும், மற்றவரிடம் அந்த செல்வம் இல்லாதிருக்கும் என்கிற நிலை இருக்குமானால், இந்த உலகம் அந்த சமநிலை அடைகிறவரை இந்த நற்கருணை என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக, சவாலாகவே இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். நானெல்லாம் பிறப்பதற்கு முன்பே வந்த ஒரு பழைய திரைப்பட பாடலில் இப்படி இருக்கும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், இறைவா அதனை தர வேண்டும் என்று. இறைவன் அதைத்தான் தர விரும்புகிறார். இவ்வுலகத்தை படைத்தபோது அப்படித்தான் படைத்திருக்கிறார். சொல்லுகிறார்கள் சமீபத்திய ஒரு ஆய்வில், இப்போது இருக்கிற மக்கள் தொகையைப் போல இன்னும் 10 மடங்கு மக்கள் தொகை இருந்தாலும் இந்த பூமி தாங்கும். இதுபோல் 10 மடங்கு மக்கள் தொகை இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான உணவையோ
பிற பொருட்களையோ கொடுப்பதற்கு இந்த பூமியில் எல்லா வளங்களும் நிறைந்திருக்கின்றன என்று. ஆனாலும் கூட வறியவர்களாய் ஏழைகளாய் இருக்கிற மனிதர்கள் இருப்பார்களானால் இந்த நற்கருணை நமக்கு உணர்த்துகிற பாடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்பதுதான் பிரியமானவர்களே. ஆக சமத்துவத்தை நமக்கு உணர்த்தி எல்லாரும் எல்லாமும் பெறுகிற நிலையே கடவுள் விரும்புகிற அந்த நிலை என்பதை நமக்கு உணர்த்தி எல்லாரும் எல்லாமும் பெற்று மகிழ்ந்து மனம் நிறைந்து வாழக்கூடிய ஒரு புதிய சமூக நடைமுறையே நியூ சோஷியல் ஆர்டர் என்பதே அந்த கடவுளது விருப்பம், ஆசை, கனவு என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய அருள் அடையாளம் இந்த நற்கருணை என்பதை நாம் உணர வேண்டும். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அதை உணர்ந்திருந்தார்கள் என்றே விவிலியம் சொல்லுகிறது. திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42 முதலுள்ள இறைவார்த்தைகளில் வாசிக்கிறோம். 4 காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. முதல் 3 காரியங்களை நாம் இன்றும் செய்கிறோம், 4வது காரியத்தை செய்ய நாம் மறந்து போகிறோம் என்பதே உண்மை. முதல் காரியம், அவர்கள் கடவுளின் திருப்பெயரால் கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்ற மக்களாய், தூய ஆவியாரின் அருள் வல்லமையை பெற்றுக்கொண்ட மக்களாய் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி வந்தார்கள். நாமும் கூடி வந்திருக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. 2வது, அவர்கள் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட திருத்தூதர் வழியாக தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட கடவுளின் வார்த்தையை காது கொடுத்து கேட்டார்கள். கடவுளது வார்த்தை இப்போது அறிவிக்கப்பட்ட நற்செய்தி வழியா அல்லது இந்த மறையுறை வழியா காது கொடுத்து கேட்கிறோம், அதையும் செய்கிறோம், மாற்று கருத்து இல்லை. 3வது, அப்பம் பிடுதலில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார். நாமும் நற்கருணை திருவிருந்தில் பங்கெடுத்திருப்போம். இன்று காலையே திருப்பலியில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் நற்கருணை திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம். அப்பம் பிடுதல், நாம் அந்த கடவுளின் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த உறவு உணவின் அடையாளம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். 4வது, மிக முக்கியமான காரியத்தை தொடக்க கால கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். பிரியமானவர்களே, வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 44-45 இறை வார்த்தை. நம்பிக்கை கொண்டவர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். சொல்ல முடியுமா நம்மால் நாங்களெல்லாம் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? எத்துணை சமூக சாதிய தீமைகளால் பிளவுபட்ட மக்களாக இருக்கிறோம். எவ்வளவு தூரம் பொருளாதார அந்த வன்மையால் பிளவுபடுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறோம். சமீபத்திலும் கூட சொல்லியிருக்கிறார், வெள்ளைக்காரன் ஆட்சியில் கூட இல்லாத அளவுக்கு இந்தியாவில் அந்த ஏழை பணக்காரர் பிளவு என்பது அதிகரித்திருக்கிற இந்த நாட்களில் எல்லாம் என்று. ஆக திரு அவை சொல்லுகிறது இறைவார்த்தை வழியாக, அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். உடைமை பொது, உழைப்பு பொது, வருவாய் பொது, வாழ்க்கை பொது. அதுதான் பொது உடைமை சிந்தனை. ஏடறிந்த மானுட வரலாறு சொல்லக்கூடிய முதல் பொது உடைமை சமுதாயமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த அந்த முதல் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறையே இருந்தது என்று வரலாறு பதிவு செய்கிறது. பிரியமானவர்களே, இருக்கிறவர் இல்லாதவர் என்கிற எந்த பாகுபாடும் அவரிடம் இல்லை. தங்களிடம் இருக்கக்கூடிய மிகுதியான அத்தனையும் அவர்கள் சீடர்களிடம் கொடுத்தார்கள். சீடர்கள் அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள். விவிலியம் சொல்கிற திருத்துதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை, தேவையில் உணர்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இது தேவைப்படுகிறது என்கிற நிலையில் எவருமே இல்லை, எல்லோரும் தேவையும் நிறைவு செய்யப்பட்டது. ஏனெனில் இருக்கிறவர்கள் தங்களிடம் இருக்கிற மிகுதியானதை பிறரோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அந்த இறைவார்த்தை பகுதி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என்னை பொறுத்தவரை வாழ்க்கை என்றால் அதுதான் வாழ்க்கை. எல்லோரும் எல்லாமும் பெற்றிருக்கிறார்கள். நான் மகிழ்ந்து வாழுகிறேன், எல்லோரும் மகிழ்ந்து வாழுகிறார்கள். எனக்கு தேவையானது இருக்கிறது, அடுத்தவருக்கு தேவையானதும் இருக்கிறது என்பது. ஆக நம்மிடம் இருக்கிற குறை என்பதெல்லாம் இல்லாய் என்பதல்ல, மாறாக அந்த பகிர்வு குறையே, பற்றாக்குறை அல்ல, பகிர்வு குறை. கடவுள் நமக்கு தேவையான மானுட வாழ்வுக்கு தேவையான அத்துணை வளங்களையும் நமக்கு எப்போதும் நிரம்ப கொடுத்திருக்கிறார். இந்த பூமி நான் சொன்னது போல் இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களது வாழ்வை தாங்கி நிற்கக்கூடிய அருள் வளம் மிகுந்த பூமி இந்த பூமி. ஆனாலும் கூட இந்த பகிர்வு குறையாலே, சுயநலத்தால் நமக்கென்று மட்டுமே சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற நமது அந்த பேர் ஆசையாலே வறியவர்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமுதாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் எனில், அது கடவுளது திட்டத்துக்கு எதிரான ஒரு வாழ்க்கை முறை எனில், அதை மாற்றி அந்த பெருமை தொடக்க கால கிறிஸ்தவ சமூகத்திற்கு உண்டு என்று நாம் உணர வேண்டும்.
அப்படி வாழ்வதற்கான கடமை இன்றும் நமக்கு தரப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். விடுதலை பயண நூல் 16ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை முதல் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஒரு வித்தியாசமான இறைவார்த்தை பகுதி. மன்னா பொழியப்படுகிறது. பாலைநிலத்தில் வழிநடந்த மக்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்கிற நிலையில் அவர்களுக்கு மன்னாவை ஒழிந்து கடவுள் அவர்களுக்கு உணவளித்து பராமரித்து கொள்ளுகிறார். அப்போது மோசே கடவுள் கொடுத்த கட்டளையாக அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். உங்களில் ஒவ்வொருவனும் தான் உண்ணும் அளவுக்கு இது நின்று சேகரித்து கொள்வானாக. நீ எவ்வளவு சாப்பிடுகிறியோ அந்த அளவுக்கு நீ மன்னா எடுத்துக்கோ. உன் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ தலைக்கு 2 படி வீதம் அவரவர் கூடாரத்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தில் 8 பேர் இருக்கிறாங்களா, 8 × 2 16 படி எடுத்துகிட்டு போங்க. கூட யாரும் எடுத்துகிட்டு போகாதீங்க என்று கடவுள் அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அவ்வாறு சேகரிக்கையில் மிகுதியாக சேகரித்தவரும் உண்டு, குறைவாக சேகரித்தவரும் உண்டு. முதல்ல போனவங்க தேவைக்கு மிகுதியாக 8 பேருக்கு 16 படி என்ன, நாளைக்கு சேர்த்து இன்றைக்கே எடுத்துகிட்டு போயிடலாம், நாளைக்கு மண்ணா பொழியாட்டி என்ன செய்வது என்கிற அச்சத்தில், சுயநலத்தில், பேராசையில் அள்ளி கொண்டு போனார். அடுத்து போன மக்களுக்கு இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் 8 பேர் இருக்கிறோம், 16 படி வேணும், 12 தான் இருக்கிறது என்று அவர்கள் குறைவோடு வீடு திரும்பினார். ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, வீட்டுக்கு போய் அவர்கள் அளந்து பார்த்தார்கள். 2 படி அளவீட்டில் அதனை அளந்து பார்த்தபோது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கு எதுவும் குறைவுபடவும் இல்லை என்று சொல்லுகிறது. நிறைய எடுத்துகிட்டு போனவங்க போய் அளந்து பார்க்குறாங்க, நிறையாலாம் இல்லை. எத்தனை பேருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அங்கே இருக்கிறது. ஐயோ குறைவாக எடுத்து போனோமே என்று குறைபட்ட மனதோடு போய் அளந்து பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தேவையானது அங்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, பொது உடைமை கோட்பாட்டில் திரு அவை ஏற்கவில்லை, முதலாளித்துவ சமூகங்கள் அதை ஏற்கவில்லை, முதலாளித்துவ சிந்தனையால் ஆளப்பட்ட அரசுகள் ஏற்கவில்லை என்றால் கூட 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தோன்றிய அந்த பொது உடைமை அந்த சிந்தனை என்பது எல்லோருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப கொடு, எல்லோரிடமிருந்தும் அவரவரது திறனுக்கேற்ப உழைப்பை பெறு என்கிற அந்த சித்தாந்தத்தை மொழி மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. திராட்சை தோட்ட தொழிலாளர் உவமையில் காலை 6 மணி முதல் வேலை செய்து மாலை 5 மணிக்கு வேலைக்கு வந்த எல்லா தொழிலாளர்களுக்கும் அவர்கள் பேசியபடியே அந்த தொகையை, அந்த கூலியை கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த திராட்சை தோட்ட உரிமையாளரின் அந்த கதையை பார்க்கிற பொது உடைமை சிந்தனை அதுதான். பிரியமானவர்களே, இந்த பொது உடைமை சிந்தனை தான் அன்று மோசே வழியாக அந்த மக்களுக்கு தரப்பட்டது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், கூடுதலாக சேகரித்த உங்களுக்கு எதுவும் கூடுதலாக இருக்காது என்று. ஆகவே இதில் யாருமே எதையும் காலை வரை மீதி வைக்கக்கூடாது என்றும் மோசே அவர்கள் கட்டளையிட்டார். அன்னன்னைக்கு எடு, அன்னன்னைக்கு சாப்பிடு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் மன்றாடுகிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? நாளைக்கு சேர்த்து கொடு கடவுளே, அடுத்த மாதத்துக்கு தேவை, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு தேவை, எனது பேரம்பேத்துக்கு தேவை என்றா கேட்கிறோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அதுதான் பிரியமானவர்களை கடவுளது பராமரிப்பு. அந்த பராமரிப்பில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் அடையாளம் நமக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்வது. ஆக வீட்டுக்கு வந்து அளந்து பார்த்தார்கள். கூடுதலாக எடுத்தவர்களுக்கு மிகுந்திருக்கவில்லை, குறைவாக எடுத்தவர்களுக்கு குறைந்திருக்கவில்லை. நாளைக்கு வைத்துக்கொள்ளலாம் என்று நினைத்திருந்தவர்கள் எப்படி அதை கண்டார்கள் என்று விவிலியம் வாசிக்கிறது. மோசைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் காலை வரை அதில் மீதி வைத்தனர், அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது என்று வாசிக்கிறோம். அது புழு எடுத்தது. உனக்கு இல்லாத அடுத்தவருக்குரிய உங்கள் சொத்து சுகம் அத்தனையும் புழு எடுக்கும், நாற்றம் எடுக்கும் என்று விவிலியம் சொல்லுகிறது. பிரியமானவர், இதை தொடக்க கால கிறிஸ்தவர்கள் உணர்ந்திருந்தார்கள், அதையே தங்கள் வாழ்வாக மாற்றிக்கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம் ஏழைகளாக இருக்கலாம், நாம் வறியவர்களாக கூட இருக்கலாம், நம்மிடம் இருப்பது குறைவானது, போதுமானது இல்லை என்கிற நிலை கூட இருக்கலாம். இருப்பதையும் நம்மிடம் இருக்கிற குறைவானதையும் நம்மை விட வறியவர்களாக இருக்கக்கூடிய மக்களோடு பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு புதிய பகிர்தல் வாழும் முறைக்கு இந்த நற்கருணை நமக்கு எந்நாளுமே அழைப்பு விடுக்கிறது என்பதை உணர வேண்டும். 2005-6 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மறை மாவட்டங்களுக்கும் சென்று அன்பியங்களை குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பணி திரு அவையால் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி போகிற போது பல வித்தியாசமான அனுபவங்கள் எனக்கு கிடைத்தன. ஓரிடத்தில் நடந்த அனுபவம் இன்று வரை மறக்க முடியாது. நீங்களும் கூட உங்கள் அன்பியங்களை முயற்சி செய்து பார்க்கலாம். தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்தில் சொந்த ஊரிலேயே உழைக்கிற மக்கள் இருக்கிறார்கள், அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி நகரத்துக்கு சென்று உழைத்து வரக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். 28 குடும்பங்கள் இருக்கிற அந்த அன்பியம் ஒரு நடைமுறையை கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணி ஆனவுடன் அந்த அன்பிய பொறுப்பாளர்கள் 2 பேரும் எல்லா வீட்டுக்கும் போய் 28 வீட்டுக்கும் போய் எல்லா வீட்டிலும் அன்று உணவு இருக்கிறதா, அன்று உணவுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருந்ததா, அல்ல உணவை சமைக்க முடியாமல் யாரும் உடல்நலமற்று இருக்கிறார்களா என்பதை பார்த்து உணவு இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கு என்பதை உறுதி செய்த பிறகு 28 குடும்பங்களுக்கும் தகவல் சொன்ன பிறகுதான் எல்லோரும் உணவருந்து போகிற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அதை பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. கேட்டேன், யார் சொல்லிக் கொடுத்தது? யாரும் அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் வந்து சொல்லிக் கொடுத்தார்களா? இல்லை. நாங்கள் அன்பியத்தை தொடங்கிய போதே இதை நாங்கள் யோசித்தோம். அன்பியத்தை தொடங்கிய போதே நாங்கள் எல்லோரும் 28 குடும்பங்களை சார்ந்தவர்களும் ஒரு சமூகமாக இருக்கிறோம். எங்களுக்குள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். எந்த ஒரு குறையும் எங்களுள் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இதை நாங்கள் முன்னெடுத்தோம். ஒவ்வொரு நாளும் அப்படி ஒருவேளை ஒரு வீட்டில் உணவு அன்று சமைக்க இயலவில்லை, அல்ல சமைப்பதற்கு அவர்களுக்கு தேவையான அரிசியோ பருப்போ இல்லை என்றால் சமைத்தவர்கள் அதை அந்த குடும்பத்திற்கு கொடுத்து அவர்களுக்கும் உணவு இருக்கிற என்பதை உறுதி செய்த பிறகு எல்லோரும் இறுதி உணவுக்கு, அந்த இரவு உணவுக்கு செல்லக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறார். வருடத்துக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய அடையாள செயல்பாடல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவு பொழுதும் அவர்கள் தங்கள் அந்த அன்பியத்தில் நடைமுறைப்படுத்திய ஒரு பகிர்வு அடையாளமாக இருந்தது. பிரியமானவர்களே, அதைத்தான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் செய்தார்கள், இப்போதும் அவர்கள் செய்கிறார்கள் என்று உண்மையிலே அவர்களை மகிழ்ந்து பாராட்டி வந்தது ஞாபகத்திற்கு வருகிறது. நற்கருணை என்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு தான் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, நான் இருந்த பங்குகளிலும் அன்பிய சமூகங்களில் அதை எப்போதுமே வலியுறுத்துவேன். நமது அன்பியத்தை சார்ந்த யாரேனும் நோயுற்றிருந்தால் அவர்களை சந்திக்கப் போகிறோம். அவர்களுக்கு அந்த மருத்துவ செலவு இருந்தால் நாம் நம்மிடம் இருப்பதை கொடுத்து அவர்களை தாங்கிக் கொள்ளுகிறோம். நம்மிடையே நமது அந்த அன்பிய குடும்பங்களிடையே படிக்கிற பிள்ளைகள் இருப்பார்களானால் அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு கல்வி கட்டணம் கட்ட முடியாத ஒரு நிலை அந்த குடும்பங்களுக்கு இருக்குமானால் ஏன் நாம் உதவி செய்யக்கூடாது? நாம் ஒரு பொதுவான ஒரு நிதியை ஏற்படுத்தக்கூடாது? அந்த குடும்பங்களெல்லாம் சேர்ந்து நமது குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளது படிப்பை ஏன் உறுதி செய்யக்கூடாது என்றெல்லாம் வழிகாட்டி இருக்கிறேன். அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் பிரியமானவர்களே கிறிஸ்துவ வாழ்வு என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்று. பொது உடைமை சமுதாயமாக இந்த உலகத்தை திருப்பி நிறுத்த முடியுமா என்றெல்லாம் எனக்கு ஐயப்பாடு இருந்தாலும் கூட அந்த பொது உடைமை சமுதாயத்தை நோக்கி மானுடத்தை வழிநடத்தக்கூடிய கடவுளது மிகப்பெரிய அடையாளம் இந்த நற்கருணை என்றே எண்ண தோன்றுகிறது. ஆக இறைவனிடம் அருள் வேண்டுவோம். அவர் விரும்புவதெல்லாம் எல்லாமும் பெற்று சமத்துவத்தோடு எந்த பாகுபாடுமின்றி எந்த ஏற்றத்தாழ்வுமின்றி வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்க்கை முறையை விவிலியம் முழுவதையும் ஒரே வாக்கியத்தில் சொல்வதென்றால் அப்படித்தான் சொல்ல முடியும். கடவுளை தங்கள் தாயா தந்தையா கண்டு மகிழக்கூடிய, தங்களுக்குள் சகோதர சகோதரிகளாக வாழக்கூடிய ஒரு புதிய மானுடத்தின் சாசனம் இந்த விவிலியம். அந்த புதிய மானுடத்திற்கான வாழ்க்கை முறை, வாழ்க்கை நெறி இந்த விவிலியம் என்று நாம் உணர முடியும். ஆக பிரியமானவர்களே, இறைவனிடம் அருள் வேண்டுவோம். எந்நாளும் நம்மோடு நமக்காக என்று இருக்கக்கூடிய அந்த கடவுள், நம்மீது மாறாத பேரன்பை காட்டி நம்ம எந்நாளும் பராமரிக்கிற கடவுள் நமக்கு காட்டக்கூடிய இந்த புதிய நெறியிலும் கூட நம்மிடையே வறியவர் என்று, ஏழை என்று, தேவைப்படுகிற நிலையில் இருப்போர் என்று எவருமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாங்கள் அமைப்போம் என்று வழிநடப்போம் எனில் இந்த நற்கருணை அப்படியே நம்மை வழிநடத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு புதிய மானுட அறநெறி வாழ்வுக்கு இந்த நற்கருணை எந்நாளும் அடையாளமாக, வழிகாட்டியாக, வழித்துணையாக இருக்குமென உறுதியாக நாம் நம்ப முடியும். இறைவனிடம் அருள் வேண்டுவோம். ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை திருவிருந்தாலேயே நமக்கு வாழ்வு கொடுத்து, அந்த வாழ்வை நிறைவாக கொடுத்து, நம்மை வளப்படுத்தி, ஊக்கம் கொடுத்து, நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக வழிநடத்தக்கூடிய அந்த கடவுளது அருளும் ஆசியும் எந்நாளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவரது அருளும் ஆசியும் நம் புதுக்கோட்டை பங்கு இறைமக்கள் அனைவருக்கும், இந்த புதுக்கோட்டை மறைவட்டத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும், நம் தஞ்சை மறை மாவட்ட மக்கள் அனைவருக்குமே நிரம்ப கிடைக்க வேண்டும் என இந்த வழிபாட்டில் தொடர்ந்து மன்றாடுவோம்.
வானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகளாமே. மன்றாடுவோமாக. இறைவா, நற்கருணை எனும் இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.